உங்களுக்கு என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, வீடு ரொம்ப அமைதியா இருக்கும். பசங்க தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க முகத்தை பார்த்த உடனே நம்ம ஹார்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். பசங்க அதுங்களையும் வளர்ந்துட்டாங்களே அந்த மாதிரி வரும். நான் ஒரு பீடியாட்ரிஷியன், 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கிறனால எனக்கு இந்த ஃபீலிங் அடிக்கடி வரும். நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சீக்கிரம் ஏந்திரி, பிரஷ் பண்ணு, சாப்பிட்டியா, இதை தொடாத, சண்டை போடாத, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுலயே நம்ம நாள் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒர்க் ரஷ், ஸ்கூல் ரஷ், ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பணும், நம்ம ஒர்க்குக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணணும், சீக்கிரம் டைமுக்கு தூங்க வைக்கணும், மறுநாள் கிளம்பணும். நம்ம ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திட்டே இருக்கும். இந்த பிஸியான லைஃப்ல நம்ம பேரண்டிங்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். அண்ட் நவடேஸ் நிறைய பேரண்டிங் வீடியோஸ் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையான்னு தெரியாம எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கன்ஃபியூஷன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரண்டிங் பெஸ்டா இருக்கணும்னு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே குழந்தை மேல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பிஸி பேரண்டிங் லைஃப்ல நம்ம சில பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸை ரசிக்க மிஸ் பண்ணிடுறோம். உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? நான் சில நாள் பசங்க தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போவேன், அவங்க கிட்ட போய் உட்காந்து அவங்கள பார்ப்பேன், அவங்க ஃபேஸை பார்த்து ரசிப்பேன், அவங்களுக்கு கிஸ் பண்ணுவேன், சில நேரம் அவங்க காதுல பேசுவேன். நிறைய நாள் பண்ணியிருக்கேன். தூங்கிட்டு இருக்க குழந்தைங்க காதுல போய் நான் பேசுவேன். சாரிடா கண்ணா, இன்னைக்கு அம்மா கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், உங்ககிட்ட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய நாள் நான் பேசியிருக்கேன். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம நோட்டீஸ் பண்ணாம நிறைய விஷயங்கள் நடக்குது. பசங்க ஃபாஸ்டா வளர்ந்துருவாங்க. ஒரு நாள் அம்மா தூக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம கையை பிடிச்சிட்டு நடக்கிறத நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. அது நார்மல், அதுதான் நார்மல். இதுல பிக்கெஸ்ட் ட்ரூத் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸா இருந்து ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் பண்றோம். நம்ம ஃபியூச்சரை பத்தி நிறைய யோசிக்கிறோம். குழந்தை படிக்கிறாங்களா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்களா, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சு அவங்களோட பிரசன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கூட நம்ம என்ஜாய் பண்ண மறந்துடுறோம். சில்ட்ரன்ஸ்க்கு பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் தேவையில்லை, உங்களோட பிரசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்களோட பிரசன்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்ல வந்தா ஒரு நிமிஷம் போனை தள்ளி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவங்க ஹக் பண்ண வந்தா நான் பிஸின்னு சொல்லாம அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுங்க. அவங்க சப்போஸ் உங்களை விளையாட கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட ஒரு 5 minutes போய் விளையாடுங்க. எனக்கு விளையாடலாம் டைம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. டியர் பேரண்ட்ஸ், ஒரு நாள் இந்த வீடு ரொம்ப அமைதி ஆயிடும். பசங்க ஃபாஸ்டா வளர்ந்துருவாங்க. அவங்க டாய்ஸ் இருக்காது, ஸ்கூல் பேக்ஸ் இருக்காது, வீட்ல கார்ட்டூன் சவுண்ட் கேட்காது. நம்ம அவங்க பண்ற சவுண்டை எதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணமோ அந்த சவுண்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ பிரசன்ஸை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. அன்னைக்கு அவங்க போட்ட அந்த சத்தத்தை நம்ம எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணமோ அந்த சத்தத்தை தான் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணுவோம். குழந்தைங்க வளர்ற ஃபேஸ் வந்து அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேஸ் தான். அது திரும்ப கிடைக்காது. சோ அந்த குழந்தைங்க வளர்றப்போ எவ்ரி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. ஒன் டே நம்ம பாக்குறப்போ நம்ம குழந்தை எவ்வளவு வளர்ந்துட்டா அவ்வளவுதான் நம்ம யோசிப்போம். இந்த வீடியோ உங்க ஹார்ட்டை டச் பண்ணிருந்துச்சா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் எல்லா பிஸி பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி உங்க குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்ரி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.